guys, welcome back to LaliVino channel. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி vlog தான். ஸோ கொழுக்கட்டை மாவு, அணில் கொழுக்கட்டை மாவு அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு அதுதான் நான் செய்ய போகிறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா தான் செய்கிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருவேப்பிலை வெங்காயம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சேமியா உப்புமா செய்யறதுக்கு. பார்த்தீங்கன்னா சுண்டலும் நான் வேக வச்சுட்டேன், நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் குக் வச்சு இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் நான் வேக வச்சேன், அதனால் வந்து நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகும் உளுந்து பருப்பும் போட்டு தாளிச்சிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சுண்டல் கொட்டிடலாம். ஸோ சுண்டல் ரெடி ஆகிடும் விநாயகருக்கு. சுண்டலும் போட்டு தாளிச்சிட்டேன். ஸோ சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரோசன் தேங்காய் தான் வாங்கிட்டேன். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடைக்காது. பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு பேக்கெட் இது வந்து ரெடிமேடாக நம்ம இந்தியாவில் கிடைக்கும்ல, அதுதான் எங்கள் அம்மா கொடுத்து விட்டது. ஸோ இது அப்படியே எல்லாமே சேர்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன். மாவு வந்து பிசைஞ்சாச்சு நல்லா வந்து, ஆனால் சூடாக இருக்குது லைட்டாக. ஸோ இது மேலே வந்து லைட்டாக வந்து இவன் மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படி இப்படி 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 கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் வேணான்றவங்க கடலெண்ணெய் கூட மேலே கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா, இல்லை நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். பார்த்தீங்களா மாவு வந்து ரெடி ஆயாச்சு. கொழுக்கட்டைக்கு டூல்ஸ் எத்தனை டூல்ஸ் பாருங்க, 3 டூல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம வச்சு பார்ப்போம். என் பாப்பாவும் வந்துட்டாங்க கொழுக்கட்டை பிடிக்கிறது. ஆச்சு. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். சும்மா லைட்டாக வந்து கையில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணி நம்ம கையிலே இப்படி அழகாக பிடிச்சோம்னாக்கா சூப்பராக வரும். இதெல்லாம் தேவையில்லை, சும்மா அந்த ஷேப் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஊரில் வாழை இலை கிடைக்கும். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் வந்து எண்ணெய் தடவி அப்படியே வைப்பாங்க. இங்கே நான் எங்கே போவேன் வாழை இலைக்கு. பார்த்தீங்களா அழகாக வந்துடுச்சு. ஸோ இந்தமாரி வந்து ஒரு மெலிசாவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து வச்சுட்டு பூர்ணம் நம்ம நடுவில் வச்சோம்னாக்கா சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. இதில் என்ன ஒரு காமெடினா ஒரு கொழுக்கட்டை வந்து ஸ்டஃப் டமால் வெளில வந்துடும். அது வந்து நம்ம தானே சாப்பிட்றோம். ஒரு கொழுக்கட்டை அப்படியே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இதுலேயும் கொஞ்சம் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணுங்க. ரொம்ப இல்லாமல் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் வந்து வாழை கிடைச்சதுன்னா வாழை வச்சு கூட நம்ம ஸ்டீம் பண்ணலாம். இங்கே கிடைக்காது. ஸோ நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் கொழுக்கட்டை வந்து லைனாக ப்ளேஸ் பண்ணி அது பேர்னா இட்லி குண்டானில் வச்சுருக்கேன்.
கொழுக்கட்டை வந்து இதில் வச்சாச்சு, ஸ்டீம் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 7 மினிட்ஸ் வச்சேன், நல்லாயிருக்கு. இது மட்டும் வந்து டொமல் வெடிகுண்டு வச்சுட்டாங்க, அதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. தட்ஸ் ஃபைன். ஓ நோ, சுடுதே. ஆவிஸ் இங்க பாருங்க, இதுவும் வெடிகுண்டு வச்சு. இது வந்து பூண்டு வெடிகுண்டு. ரெண்டு குக்கர்ல போட்டு வேலையை முடிச்சாச்சு. ரெண்டு குண்டாமி போட்டு. சக்கரை பொங்கலுக்கு நான் நெய் சூடு பண்ணிட்டு முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம சக்கரை பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேன்லேயே நான் முந்திரி பருப்பு வறுத்துட்டு அது பேர் என்ன, வெள்ளத்தை வந்து பாவு காய்ச்சி அதில் சக்கரை பொங்கலுக்கு ஊற்றிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நெய் இருக்கும் போதே நான் வெல்லமும் ஆட் பண்ணிடுறேன். சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம். இது பதம்லாம் நமக்கு தேவையில்லை. இது எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா, இந்த சக்கரை பொங்கல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக அப்படி பண்ணுறோம். அதனால இதுக்கு பதம் வேணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வறுத்து வச்ச நெய்யும் முந்திரி பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் போடு. பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சூப்பராக சாமி கும்பிட்டு நல்லா கொழுக்கட்டைலாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது, எம்மியாக இருந்தது கொழுக்கட்டை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோவில் தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்றதுனால விநாயகரை வந்து சூப்பராக டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள், அழகாக வந்து ரெடி பண்ணி அதுக்கு தனியாக ஒரு பூஜையே நடந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.